பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி வருகிற 15ஆம் தேதி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் மலர்தூவி மரியாதை செலுத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் அதனைத் தொடர்ந்து தலைமைக் கழக செயலாளர்களும் மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும், கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள இடங்கள், அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகளும் தாங்கள் சார்ந்த மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறும் அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கான நிகழ்ச்சிகளை கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும், உள்ளாட்சி அமைப்புகளின் இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளுடனும் இணைந்து சிறப்பு பேச்சாளர்களுடன் தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கும் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் வரும் 15ஆம் தேதி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கும் படங்களுக்கும் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமாரின் தாயார் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் தாயாரும் அம்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் பொருளாளருமான மீனாள் அம்மாள் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். பாசமிகு தாயாரை இழந்து மிகுந்த வேதனையில் வாடும் அன்பு சகோதரர் RB உதயகுமாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன், மீனாள் அம்மாளின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.